அண்ணாமலை அதிமுகவில் இருக்காரு, பாஜகவில் தானே இருக்காரு. அண்ணாமலையால மட்டும் தனிமையாக அதை செஞ்சிட முடியுமா? செய்ய முடியும். அண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜகலேயே அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு தான் பாஜகவுக்கு ஒரு ஸ்பீடு வந்தது. அண்ணாமலை தனக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டார். ஆக்சுவலாக பாஜகவுக்கு வராகின்னு ஒரு இது இருக்குது, அதுதான் வார் ரூம் ஆல் இண்டியா ஃபுல்லாக. ஆனால் அண்ணாமலை தனக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு அவரை பற்றிய ப்ரமோஷன் தான் அதிகம் அதில் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இறங்கி அடிக்கிறது, ரீச் பண்ணுறது, எந்த ஒர்க்கு பண்ணாலும் அவருக்கு தனியாக அதில் கெயின் இருக்க மாதிரி தான் அவர் பார்ப்பார். இப்படி தான் அவர் பிஜேபியெல்லாம் கொண்டு போனார். ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அதிமுகவுடைய கூட்டணியை, அந்த என்டிஏவை பலமாக கொண்டு போகிற வேலை தான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? கூட்டணியை உடைக்கிற வேலை பண்ணாரா? கூட்டணி உடைச்சா யாருக்கு லாபம்? திமுக தானே லாபம். யார் அசைன்மெண்ட்டில் அப்போ அவர் இயங்குனார்னு தெரியுதா? திமுகவுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வச்சாரா? 2 என்ன பண்ணார்? 3ன்னாரு. எதுவுமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட இவர் மிங்கிள் ஆகிட்டார். அதற்கு அவர்கள் நல்ல சகாயம்லாம் பண்ணி கொடுத்தாங்க.